ஓ ஓ அப்படின்னு நான் என்னை பார்த்து எனக்கு அதோட அர்த்தம் அப்போ புரியல. புரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சரிடா செல்லம், நானும் ஷூட்டுக்கு போகல. ஏன்னா முதல் நாள் ஷூட்டுக்கு போகிறேன். அன்னைக்குன்னு பார்த்து இவங்க லவ் சீன் வச்சுருக்காங்கன்னா ஹீரோயின்லேருந்து எல்லாருமே என்ன நினைப்பாங்க, என்னையா ப்ரொடியூசர் ஒரு நாள் கூட ஷூட்டுக்கே வரல. எல்லோருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வணக்கம். தெரில, ஜென்ரலாக இல்லை, இது எனக்கே சிரிப்பு வருது. ஏன்னா எல்லாருமே ரொம்ப க்ளோஸான மக்கள். உண்மையை சொன்னால் நிறையா விஷயம். ஃபஸ்ட்டு எனக்கு இது ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட் வேறு. ஏன்னா விது விது இஸ் மை, எனக்கு அண்ணன் தம்பி தங்க யாருமே கிடையாது. யாராவது ஒருத்தரை நான் கிளைம் பண்ணோம் ஆஸ் அ பிரதர் அப்படின்னா விது இஸ் மை பிரதர் ஆக்சுவலி. ஸோ ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பழக்கம். அவனுக்கு ஒரு 3 வயசு இருக்கும், எனக்கு 8 வயசு. அப்போலேருந்தே வி நோ ஈச் அதர் வெரி வெல். ஸோ இன்றைக்கி பர்சனலாகவே அவன் வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு ஹீரோவாக இருக்கிறது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ இது. ஓகே, இப்போ பெரிய பருப்பு மாதிரி பேசினான் 29 வயசில். அவர் வந்து என்னது, நான் என்ன யார் அப்படின்னு ஒன்றும் இல்லை. 4 பேரை லவ் பண்ணான். அந்த 4 பேரில் யாரை இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்த வயசு அவனுக்கு அது. அதை தவிர அவன் வேறு எதுவுமே பண்ண அந்த வயசில். இதுக்கு வந்து இவன் வந்து நான் யார், நான் என்ன பண்ண போகிறேன் இப்படிலாம். ஏன்னா இவனுக்கு இவன் யார், இவன் என்ன பண்ண போகிறான், இவன் வாழ்க்கையில் உருப்பிடுவானா மாட்டானா, இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தது நான், அவங்க அம்மா. ஆக்சுவலாக இவன் வந்து இன்னைக்கு என்னன்னா மைக்கப் பிடிச்சி சூப்பர் ராணி நல்லா நடிக்கிறங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் நல்லா வருவான். ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம், ஜி ஸ்குவாட் நிறுவனம் சேர்ந்து தயாரித்து உருவாக்குன ஒரு மிகப்பெரிய நடிகனாக வருவான், ஹீரோவாக வருவான்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு ஆக்சுவலாக. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா நான் சொல்லிக்கிறேன். ரத்னகுமார் ஆக்சுவலி அகெயின் வி ஆர் ஸோ ப்ரவுட். ஏன்னா நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச் 2017 மொதல் படம் அனௌன்ஸ் பண்ணோம். இயக்குனர் வந்து ரத்னகுமார், மேயாதமான்ற படம். இனி வரைக்கும் நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிற சில படங்களில் மேயாதமான் கண்டிப்பாக இருக்குது. ஸோ புரட்டி பார்க்குறதுக்குள்ளே வருஷங்கள் ஓடி போயிடுது. ஸோ யோசிச்சு பார்த்தோன்னா இன்றைக்கி ஸ்டோன் பெஞ்ச் 17வது படம். 15 வருஷமாக ரத்னா எங்களோட ஏன் படம் பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஆனால் 2 படம் நடுவில் பண்ணார். பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கதை எழுத போயிட்டார். அதாவது கதையாசிரியராகவே மாறிட்டார் அவர் ஆக்சுவலாக. நான் உடனே கேட்குறேன் ஒரு நாள் ரத்னா கூப்பிட்டு, என்ன ரத்னா படம் பண்ணுற என்ன இருக்கா இல்லையா அப்படின்னு. இல்லை பார்த்தீங்கன்னா எல்லாமே நண்பர்கள். லோகேஷ் இஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ரத்னா. அவருக்கு இன்றைக்கி வர தமிழ் சினிமாவில் வர மேஜர் ஹீரோஸோட முக்கியமான படங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரத்னா டிஸ்கஷனில் இருந்திருக்காரு, எழுதி கொடுத்துருக்காரு. அப்புறம் நான் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டேன், நீங்கள் படம் பண்ணுறதுனா பண்ணிடுங்க, இன்னும் ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு. 29 வயசு பற்றி ஓகே, 39 இங்கே உங்களுக்கு மறந்துடாதீங்க, அப்புறம் 40க்கு இன்னொரு ஒரு படம் எடுக்கணும், நீங்கள் தயவு செஞ்சு இதை எடுத்துருங்க அப்படின்னு. ஏன்னா இந்த படம் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இந்த படம் முதல்ல கேட்டும்போதே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் வச்சேன், ரத்னா இந்த படம் நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு வாங்க, யாருக்கு வேணால் படம் பண்ணுங்கள், இந்த ஒரு படம் தயவு செஞ்சு நீங்கள் இது ஸ்டோன் பெஞ்சுக்கு தான் பண்ணணும்னு கேட்டு வாங்கிட்ட படம். அது வந்து 3 வருஷம் முன்னாடியே இதுக்கான முயற்சிகள் ஆரம்பித்து, ஆனால் அதுக்கப்புறம் அவர் எழுத்தாளராக பிஸியாகி கடைசியாக எங்களுக்கு போன வருஷம் டேட்டு கொடுத்து இன்றைக்கி இந்த படமோட ஆல்மோஸ்ட் ஷூட் முடிச்சுட்டு தான் நாங்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே வந்திருக்கோம். ஸோ இது ஸ்டோன் பெஞ்சுக்குமே நான் ஒரு புது சாப்டராக தான் பார்க்குறேன். இந்த பரோட்டா சூரி கதை சொன்ன மாதிரி இந்த இது வரைக்கும் பண்ண 16 படங்கள் ஒரு கோட்டு போட்டிருக்கோம். இனிமே வர்றது எல்லாமே புது கோடுகளாக 17லேருந்து ஆரம்பித்து நிறையா பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கான துவக்கமாக அகெயின் ரத்னா அன்றைக்கி எப்படி தூக்கி கொடுத்தாரோ இன்றைக்கும் நீங்கள் அதை பார்க்குறேன். அண்ட் இட்ஸ் அ வெரி குட் ஃபிலிம் ரத்னா, அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். அண்ட் ஷான் ரால்டன் அவர் சொன்ன மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி நிறைய பாட்டு கேட்டிருக்கோம், நிறையா பாட்டு ரசிச்சிருக்கோம். ஆனால் நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுக்கு வந்து இந்த யூனிவர்ஸை தான் கனெக்ட் பண்ணி கொடுக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை உள்ள ஒரு ஆள் தான். அது டூரிஸ்ட் ஃபேமிலி சக்ஸஸ் மீட்டுக்கு ஒரு நாள் கூப்பிட்டுருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் எனக்கு எங்கே போனாலுமே ஒரு 100 பேரில் 4 பேர் தான் தெரியும். அந்த 100 பேரில் அந்த 4 பேரில் 2 பேர் தான் எனக்கு பார்த்து ஹாய் சொல்லுவாங்க. பட் அந்த 4 பேரில் அன்னைக்கு வந்து என்னை பார்த்தம்போது இவர் ஹாய் சொல்லல, பட் நான் இவர் தான் ஷான் ரால்டன் அப்படின்னு சொல்லிட்டு நானே போயிட்டு, ஷான் எப்படி இருக்கீங்க, நான் தான் ஸோ அண்ட் ஸோ ஸ்டோன் பெஞ்சோட ப்ரொடியூசரு, எப்படி இருக்கீங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசினார். ஆக்சுவலாக நானும் நல்ல லிசனர் ஆக்சுவலாக. ஓகேங்களா. ஸோ கேட்டுட்டு மனிதராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே அப்புறம் வினோத், விஜய்,
இவங்கெல்லாம் மூலமாக தான், ஏன்னா விஜய் தான் அவரை மேனேஜ் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோத் மூலமாக ரீச் பண்ணி கதை சொன்னோம். கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ரசித்து கண்டிப்பாக பண்ணுறோன்னாரு. அப்புறம் ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வி ஹேட் அ வைப். அவங்க ஜென்ரலாக வைபிங் செஷன் மியூசிக்கில் பண்ணால், டாக்கிங் செஷனில் நானும் ஷானும் நிறையாவே பேசியிருக்கோம். அப்புறம் சரி அக்ரிமெண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னேச்சருக்கு வந்துச்சு. ஓகே பார்த்தா யாரா ராகவேந்திரா ராவ் அப்படின்னேன். பார்த்தா அவரோட உண்மையான பேர் வந்து ராகவேந்திரா ராவ்ன்றது எனக்கு அன்றைக்கி தான் தெரியும். அப்புறம் பர்சனலாக என்ன கனெக்ட் ஆச்சுன்னா, ஹீ ஹேல்ஸ் ஃப்ரம் அ மியூசிக்கல் ஃபேமிலி அண்ட் வி ஆல்சோ ஹாவ் அ லிட்டில் மியூசிக்கல் பேக்ரவுண்ட். அது அன்றைக்கி தெரிஞ்ச போது இன்னுமே நாங்கள் க்ளோஸ் ஆகிட்டோம். இட் வாஸ் லவ்லி meeting you as a person and it was lovely to have you, Sean. It's just a start of a longer and a lasting journey. இதே மாதிரி நல்ல மனுஷனாகவே இருப்போம், நல்லாவே இருப்போம். தட்ஸ் வாட் இட் இஸ். தென் மாதேஷ் வந்து எனக்கு யாருனே தெரியாது, ரத்னா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஆக்சுவலாக. ரத்னா ஆனால் பரவாயில்லைங்க, மேயாதமான்லையும் சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியாது, சாரி. வி ஹேட் அன் அதர் ஆப்ஷன், பட் இட்ஸ் அகெயின் ரொம்ப ஒரு நல்ல மனிதர். ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் அண்ட் டிஸ்கஸ் அண்ட் சினிமோட்டோகிராஃபி ஹஸ் ஸ்போக்கன் ஃபார் இட். கண்டிப்பாக படம் வரும்போது அது பேசப்படும். அகெயின் ஒரு நல்ல மனிதரை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இந்த ஈவெண்ட்லேயே ரொம்ப ரொம்ப பெருமைப்படுற விஷயமா நான் என்ன நினைக்கிறேன்னா, பிரவீன் ராஜா காஸ்டியூம் டிசைனர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படின்னா வந்து அது நல்ல விஷயம் ஆக்சுவலாக. என்னென்னா எப்போவுமே கார்த்திக்கும் லோகேஷுக்கும் படம் பேரலாக தான் போயிருக்கு இது வரைக்கும் நடந்த பெரிய படங்கள் எல்லாமே. ரெண்டு செட்லையுமே இருக்க மாட்டான், ஆனால் ரெண்டு செட்லையும் கேட்டால் நான் அங்கே கார்த்திக் செட்டில் இருக்கேன்மா, இல்லை இங்கே கேட்டால் நான் லோகேஷ் செட்டில் இருக்கேன்மா. ஸோ முந்தானத்தி ஃபோன் பண்ணும்போது நான் சொன்னேன், ரெண்டு பேருமே இப்போ செட்டில் இல்லை, தயவு செஞ்சு போய் சொல்லாமல் தயவு செஞ்சு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்துரு அப்படின்னு. உடனே காலையில் அஸ் யூஷுவல் வந்துட்டான். பிரவீன், உங்கள் வருகை வந்து ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனத்துக்கும் ஜி ஸ்குவாட் நிறுவனத்துக்கும் மிக பெருமையாகவும், இட்ஸ் அன் ஆனர் டு ஹேவ் யூ. இது மாதிரி எல்லா ஈவெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா வில் பி வெரி ஹாப்பி. இன்னும் இன்னைக்கு எந்த ஆர்டிஸ்ட் எடுத்தாலும் நீங்கள் பார்க்குற ஸ்டைலிங்கில் வந்து, அதாவது பிஹைண்ட் த சக்ஸஸ் ஆஃப் எவ்ரி மேன் தெர் இஸ் அ விமன் அப்படின்வாங்க. அது என் பொண்டாட்டி தேவிகா. பட் பிஹைண்ட் த சக்ஸஸ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் இன் தியர் காஸ்டியூம், பிரவீன் ராஜா ஸ்டைலிங் இஸ் பீன் தேர். ஸோ விச் இஸ் கிரேட், குட் டு சி யூ. ஏன்னா மேதமானில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனார் எங்களோட. வேர் ஹீ சிட்ஸ் ரைட் நவ், வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் அபவுட் இட். அண்ட் இது முக்கியமான விஷயம் இது என்னென்னா, ஆப்வியஸ்லி ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் ஜி ஸ்குவாட் கம்மிங் டுகெதர், இதை வந்து நாங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான தருணமாக பார்க்குறோம். ஏன்னா ஆப்வியஸாக கார்த்திக் சுப்ராஜ், as you know, he is my brother-in-law. இன்றைக்கி நான் சினிமாவில் இருக்கேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவர் தான். ஸோ பட் மீ அண்ட் கார்த்திக் கோஸ் ஃப்ரம் ஸ்கூல் டேஸ். அதை நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசிஷன்ஸ் ஐ எவர் மேட் இன் லைஃப் இஸ் டு ஃபால் அண்ட் லவ் வித் கார்த்திக் சிஸ்டர். அதுதான் தான் நான் இன்றைக்கி இங்கே இருக்கேன். இல்லாட்டி அந்த விஷயம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட 2014 when we launched Stone Bench, not as a production house but as a company, but short filmsல முதலாக ஒரு ஆந்தாலஜி பண்ணி வெளியே கொண்டு வரலாம்னு நினச்ச போது, that is the time when Madhu was also a short film which was part of it. And அப்பயே வந்து லோகேஷ் ஓட படமும் அங்கே ஒன்று இருந்துச்சு, களம், இஃப் ஐம் ரைட், இல்லைங்களா? அங்கேருந்து கார்த்திக், லோகேஷ், நலன், அல்ஃபோன்ஸ், விஜய் சேதுபதி, பாபி, இவங்க சந்தோஷ் நாராயணன், இவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து தேவர் அட் த லிட்டில் கார்த்திக் ஹஸ் டன் ஒன் ஃபிலிம் அண்ட் இவங்க எல்லாமே. பட் அந்த ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்லேருந்து தேவ் பின் வெரி வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் அண்ட் இட்ஸ் அ வெரி ஹெல்தி என்வாயன்மெண்ட். ஏன்னா தே சப்போர்ட் ஈச் அதர் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட்ஸ் ஹேப்பனிங். ஸோ இன்றைக்கி லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்ராஜ் ரெண்டு பேரும் மிகப்பெரிய இயக்குனராக இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்தை வழங்குறாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு டெஃபினெட்லி ஒரு வேல்யூ இருக்குன்றத எல்லாருமே நம்புகிறாங்க. அந்த வேல்யூ கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல கொலாபரேஷன்ஸ் நடந்தால் சினிமாவுக்கும் நல்லது அண்ட் மக்களுக்கும் நல்லது, வியாபாரமாக தயாரிப்பாளர்களுக்கும் நல்லது ஆக்சுவலி. ஸோ இட் இஸ் ரியலி குட் டு ஹேவ் சச் கொலாபரேஷன். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் லோகேஷ் ஃபார் தேட். அண்ட் இந்த ஜி ஸ்குவாடோட முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, பிரதீப் ஆக்சுவலாக. ஸோ அவர் தான் இந்த படத்தில் கோ ப்ரொடியூசர். ஹீ பிளேஸ் அ வெரி பிவட்டல் ரோல் இன் மேக்கிங் ஷுர் தட் he bridges the gap between both the production house, and thank you so much Pradeep for that. And in terms of the companyல ஆக்சுவலாக நாங்கள் வந்து, நான் ஒரு தயாரிப்பாளர், கல்யாண் சுந்தரம் ஒரு தயாரிப்பாளர், நான் வந்து ஃபுல்லாக தியேட்ரிக்கல் டிவிஷன்ஸோட ப்ரொடியூசராக இருக்கேன். கல்யாண் தான் வந்து ஃபுல்லாக ஒரிஜினல்ஸ் அண்ட் டிஜிட்டல் டிவிஷன்ஸோட தயாரிப்பாளர் இருக்கான். அண்டு என்னோட என்டையர் டீம், அசோக், ராஜ், அர்ஜுன், மதன் அண்ட் வேறு ஹரி, சதீஷ்,
அஸ்வின், இவங்க எல்லாருக்குமே நான் இந்த தருணத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு டீம் இல்லைன்னா ஒரு நிறுவனம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இயங்க முடியாது. ஏன்னா நம்ம பல படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வேற ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டு இருப்போம். நம்பிக்கையான ஆட்கள் கூட இருக்கிறதுனால மட்டும்தான் ஸ்டோன் பெஞ்சால் கண்டினியூஸாக படங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுது. அதுக்கு நான் ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. 41 வயசுலேயும் எனக்கு அந்த கேள்வி இருக்குது, நான் யார், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்ற கேள்வி 29 எனக்கு 41லேயுமே இருக்குது. பட் இந்த கேள்விக்கு பதில் தேடி போக ஆரம்பித்தோன்னா போயிட்டே இருப்போம். ஆயில் இருக்கிற வரைக்கும் நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம் ஆக்சுவலி. அண்ட் ஹோப் ஒன் டே வீல் ஆல் ட்ரை டு கெட் அன் ஆன்சர் டு தட் கொஷின். திஸ் ஃபிலிம் இஸ் வெரி 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 பர்சனலி க்ளோஸ் டு மீ, க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் இதில் ஒர்க் பண்ண மற்ற அனைத்து டெக்னீஷியன்ஸ், ஷெரீஃப் மாஸ்டர் இஸ் மோர் லைக் அ ஃபேமிலி. ஆமாம், ஒரே ஒரு நாள் ஆக்சுவலாக இது செம்ம இன்சிடென்ட்ங்க. 2 நாள் தான் நான் ஷூட்டுக்கு போனேன். அதில் 2 நாள் நினச்சேன் போகணுன்னு, அது ஒரு நாள் மட்டும் தான் ஷூட்டுக்கு போக முடிஞ்சு. ஒரு நாள் கண்டிப்பாக போவேன்னு சொன்னேன். ஏன்னா அன்றைக்கி விது டான்ஸ் ஆட போகிறான் அப்படின்னு சொன்னாங்க. விதுக்கு டான்ஸ் வராதுன்னு அவனுக்கு 3 வயசுலேருந்தே எனக்கு தெரியும். நான் சொன்ன போது சரி என்ன தான் பண்ணுறான்னு வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு நாள் ஷூட் போனேன். இன்னும் ஒரு நாள் நான் ஷூட்டே போகல. ஒரு நாள் ஏன்னா பயங்கர பிஸியாக இருந்தேன், ட்ராவலில் இருந்தேன். ஒரு நாள் ஷூட் போகலான்னு முடிவு பண்ணிவிட்டு அன்றைக்கி பேரலாக வி ஹேட் அன் அதர் ஷூட் ஆஸ் வெல். என் பையன் வந்து பிரீத்தி அவங்களோட பெரிய ஃபேன் ஆக்சுவலாக. சொன்னால் அப்பா என்றைக்காவது ஒரு நாள் பிரீத்தி எஸ்னானி அவங்க ஷூட் இருந்துச்சுன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அவங்களோட. ஓகேடான்னு சொல்லிவிட்டு மேனேஜர்ஸ்ட்டையும் நான் சொல்லிட்டேன். பட் அன்றைக்கி ஒரு நாள் இருந்தபோது சரி ஓகே ஷூட்டுக்கு போகலாம் அப்படின்னு நானும் பையனுக்கு ஃபோன் பண்ணி செல்லாம் இன்றைக்கி ஷூட்டுக்கு போயிடலாம், அப்பா நைட் ஷூட் ஒன்று பார்க்க போகிறேன், பார்த்து முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னோடனே அங்கேருந்து ஃபோன் அடித்தா அன்றைக்கி தான் பார்த்தா ஏதோ கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு லவ் சீன் போல் ஆக்சுவலாக விதுவுக்கும் அவங்களுக்கும். உடனே நான் என் பையன்கிட்ட வந்து செல்லம் இன்னைக்கு ஷூட்டுக்கு போவேண்ணா, இது வந்து இன்றைக்கி ஏதோ லவ் சீன் போகுது அதனால் வேண்டாம் அப்படின்னே ஓகேப்பா அது நீட்ட சொல்லிட்டு ஓகே. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஷூட்டு பார்த்து வந்தபோது டக்குன்னு அந்த ஷூட்டை முடிச்சுட்டு நான் சொன்னேன் சரி செல்லம் நீ கிளம்பு, நான் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. உடனே ஓ அப்படின்னு நான் என்னை பார்த்து எனக்கு அதோட அர்த்தம் அப்போ புரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சரிடா செல்லம் நானும் ஷூட்டுக்கு போகல, ஏன்னா முதல் நாள் ஷூட்டுக்கு போகிறேன் அன்னைக்குன்னு பார்த்து இவங்க லவ் சீன் வச்சுருக்காங்கன்னா ஹீரோயின்லேருந்து எல்லாருமே என்ன நினைப்பாங்க, என்னையா ப்ரொடியூசர் ஒரு நாள் கூட ஷூட்டுக்கே வரல ஒரு நாள் வரான், அன்றைக்கி பார்த்தா அது லவ் சீனுக்கு மட்டும் தான் வரானான்னு போது அன்றைக்கி டிசைட் பண்ணேன் ஓகே இனிமேல் ஸ்பாட்டுக்கே போவேன்டா, அடுத்த நாள் ஃபைனல் ரேப்அப் இன்னைக்கு சொல்கிறாங்களோ அன்றைக்கி போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். இன்னும் 4 நாள் தான் ஷூட் பெண்டிங். டிசம்பர் அதுவுமே ஹீரோயின் டேட்டுக்கு தான் வெயிட்டிங்கு. அவங்க என்றைக்கு சொல்கிறாங்களோ அந்த 4 நாள் நாங்கள் ஷூட்டை முடிச்சிட்டோன்னா we are all set to release the film in a very positive way. எல்லா ஒருத்தருக்குமே ப்ரெஸ் அண்ட் மீடியா மூலமாக ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த விஷயமாக தான் இது வரைக்குமே எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்த படத்தை பற்றி சொல்லலை. we are like I said 85% of shoot is completed and we just want to start this activity to the press and media and to the friends and family saying இது ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம், இந்த படம் நல்ல படமாக பண்ணுறோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. And thank you my Anni Satyaka, and to my parents who have always been there with us at all point of time. யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மேம் நான் இது வரைக்கும் உங்களை மீட் பண்ணதில்லை, சாரி மேம், திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கெட்டிங். நேற்று தான் கேட்டேன் போஸ்டர் செம்மையாக இருக்கடா யார் அப்படின்னு. ரொம்ப ஒருத்தன் வியாக்கியானம் பேசுவான், அவன் பேர் வியாக்கியா, அவன் தான் போஸ்டர் டிசைனர் அப்படின்னாங்க. இந்த 23 வயசு பையன் இவர் தான் ஆக்சுவலாக. கூடி சீக்கிரத்தில் நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடுவீங்க வியாக்கி, கவலைப்படாதீங்க ஓகேங்களா. மற்றபடி எடிட்டர் யூ டன் அ கிரேட் ஜாப், ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் வித் யூ, தேங்க்யூ. அண்ட் ஐ திங்க் ஆமாம் அவங்க நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, இன்றைக்கி தான் நான் உங்களை பார்க்குறேன், படத்தில் நடிச்சிருக்கீங்கன்றதுனா சாரி உங்கள் பேருங்க ஃபாத்திமா, வாழ்த்துக்கங்க, வெல்கம் டு த ஃபேமிலி அண்ட் தேங்க்யூ ஸோ மச்ங்க, நன்றி வணக்கம். அண்ட் சார் ஒரே நிமிஷம் சார், உங்களோட 29 மூமெண்ட் சொல்லாம. ஒன்றும் இல்லைங்க, என்னோட 29 மூமெண்ட் வந்து நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச் ஆரம்பித்தோங்க, தட்ஸ் வாட் இட் இஸ். தேங்க்யூ.